Okay, we will move on to pastor teachers. எபேசியர் 4:13 இருக்கிற மேய்ப்பர் போதகர் என்ற அந்த ஒரு வரத்தை குறித்து நாம் தியானிப்போம். We have discussed earlier that there are pastor teachers. There are not two gifts, but one person gifted with these two capacities. ஏற்கனவே பார்த்தது போல மேய்ப்பர் போதகர் என்று சொல்லும் பொழுது மேய்ப்பர் ஒருவர் போதகர் வேறொருவர் என்ற அர்த்தம் அல்ல. ஒரே மனிதர் தான் மேய்ப்பராகவும் போதகராகவும் செயல்படக்கூடியவராக காணப்படுகிறார். There are two characteristics of two aspects in their ministry. One is pastoring and one is teaching. அதாவது ஒரே நபர் தான் அவருடைய ஊழியத்துடைய இரண்டு பரிமாணங்களாக மேய்ப்பரும் போதகமும் என்ற அந்த இரண்டு காரியங்கள் காணப்படுகிறது. And we can see some examples from the mission pattern of Paul. 2 Timothy chapter 4 verse 9 through 11. நம்ம 2 தீமோத்தேயு 4:11 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய முறையை பற்றி நமக்கு பார்க்கிறோம். Verse 10. 10:11 தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கு மாத்திரம் என்னோடு இருக்கிறான். மார்க்கவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். Verse 12 we can see another name. 12 இன்னொரு பேரை வாசிக்கிறோம். தீகுவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். Here we can see different names like Crescenus, Titus, Tychicus. Who are these brothers? What kind of ministry they did? இங்கு நாம் தேமா, தீத்து, கிரெஸ்கே, லூக்கா, தீகு என்று நிறைய மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம். என்ன ஊழியத்தை செய்த மக்களாக காணப்படுகிறார்கள். And we also know that they were not ministering in any particular local church. They were with the mission team of Apostle Paul, and they carried out his instructions wherever he sent. They went. அவர்கள் எந்த ஒரு ஸ்தல சபையிலும் அவர்கள் ஒரு அங்கமாக இருந்து செய்வதாக காண்பதில்லை. அவர்கள் பவுலுடைய அந்த ஊழிய குழுவோடு இணைந்தவர்களாக எந்த சபையில் தேவைகள் இருக்கிறதோ, எங்க அவர் அனுப்பப்படுகிறார்களோ அங்கு போய் காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்கிறதை தான் நாம் காண்கிறோம். They were not elders of any local church. அவர்கள் எந்த ஒரு சபையுடைய மூப்பர்களாகவும் கூட இருப்பதில்லை. Why they were sent to different churches? ஏன் அவர்கள் வித்தியாசமான வேறுபட்ட சபைகளுக்கு அனுப்பப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள்? We can see one example from Titus chapter 1. தீத்து 1:5 இப்படி பார்க்கிறோம். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே என்கிறார். So to set things in order. குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு வாசிக்கிறோம். So that is one of their kind of ministry or their style of action. குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடியது அவர்கள் ஊழியத்துடைய ஒரு பகுதியாக காணப்படுகிறது, ஒரு பரிமாணமாக இருக்கிறது. So we know the apostles, they preached in a place, and the believers were separated, and they discipled them, then they formed church there, and they will move to different place. So the church at that place will grow with the help of the local leadership. And when time proceeds, there can be issues, there can be problems, doctrinal problems or practical problems. In such time, a person definitely intervenes on request or even without request. புதிய ஏற்பாட்டில் பொதுவாக பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் ஒரு புதிய இடத்திற்கு சென்று சத்தியங்களை அறிவித்து சுவிசேஷத்தை அறிவித்து மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், சபையான சமைக்கப்படுகிறது, மூப்பரை நியமிக்கிறார்கள், வேறு இடத்துக்கு செல்கிறார்கள். இப்படி செல்லும் பொழுது
ஏற்கனவே மூப்பரை நியமிக்கப்பட்ட சபையிலோ அல்லது மூப்பரை நியமிக்காத சபைகளிலோ பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, உபதேச குழப்பங்கள் ஏற்படும் பொழுது அதை சரி செய்வதற்காக சில மக்களை பவுலானவர் தனது ஊழிய குழுவில் இருந்து அனுப்புகிறார், அந்த சபையில் இருந்து பிரச்சனை சரி செய்வதற்காக. Using the combination of two gifts in pastoring and teaching, these men can help the churches to set things in order wherever it went wrong. இங்கு இரண்டு விதமான வரங்களை, அதாவது இரண்டு விதமான ஒரு பண்புகளை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வித்தியாசமான வரமுடைய மக்களை இதுபோல சபையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அல்லது குறைவாக இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த ஒரு பணியை செய்வதற்காக சபையில் இருந்து செயல்படக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். So they can do the correcting and nourishing ministry whenever there is a need in a church. ஒரு சபையில் தேவை ஏற்படுவதை பொறுத்து சீர்திருத்துவது, சரி செய்வது, போதிப்பது என்ற ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய மனிதர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். They may stay at a place with a church for a time and then they will join back to the team after completion of their assignment. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்கள் சபையோடு கூட இணைந்து காரியங்களை செய்வார்கள். அந்த வேலையெல்லாம் முடிந்த பின்பு அவர்கள் மறுபடியுமாக அந்த அவருடைய ஊழிய குழுவோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். And we can see that they always move from one place to another by the instruction of the mission team leader. அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த ஊழிய குழுவுடைய தலைவருடைய கட்டளையின்படி, அவருடைய அறிவுறுத்தலின்படி அவர்கள் வித்தியாசமான வேறு வேறு இடங்களுக்கு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறார்கள். So we cannot see they are not moving by their own, they are not taking up any assignment in any church by their own initiative. We cannot see that, but they always follow the instructions of the missionary. அவர்கள் தானாகவே யோசித்து தானாகவே இந்த சபைக்கு அந்த சபைக்கு போய் கொண்டிருக்கிற மக்களாக காணப்படாதபடிக்கு அவர்கள் தங்கள் தலைமையானது என்ன சொல்லுகிறதோ அந்த ஒரு கட்டளையை கேட்டு செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். Okay, so with this we have come to the explanation of these four gifts, and now we will see the biblical pattern of work and workage. இதோடு கூட இந்த எபேசியர் 4:13 சொல்லப்பட்ட இவர்களுடைய விளக்கமானது முடிவடைகிறது. நாம் வேலைக்கும் வேலைக்காரர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை நாம் வேத ரீதியாக இப்பொழுது தியானிப்போம். You can see different factors in the pattern of work. அதாவது தேவனது வேலை என்று சொல்லும் பொழுது அதில் இருக்கப்படக்கூடிய காரணிகள், ஒவ்வொரு காரணிகளை குறித்து நாம் தனித்தனியாக பார்க்க முடியும். All these four men were sent from one of the local churches. இந்த 4 மனிதர்களும் ஏதாவது ஒரு ஸ்தல சபையிலிருந்து அனுப்பப்பட்டவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். Romans 10:15 is an important verse. ரோமர் 10 மிகவும் முக்கியமான ஒரு வசனம். 10:14 அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? That word, brother? 10:14 or 15? Yeah. So without sending, how can a person preach? Go and preach. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? There should be a sending church. That was a must in the first century, and many people today ignore this fact. நிச்சயமாகவே அனுப்பக்கூடிய சபை என்று ஒன்று இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது அதை முழுவதுமாக புறக்கணிக்கிற மக்களாக பல மக்கள் இருக்கிறார்கள்.
When Apostle Paul was separated by God Himself, Lord Himself appointed him as an apostle. But we know practically God separated Apostle Paul as an apostle through the church at Antioch. அதாவது பவுலை குறித்து பார்க்கும் பொழுது அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்தெடுக்கப்படுகிறார், ஆஸ்வதிக்கப்படுகிறார். ஆனால் நடைமுறை ரீதியாக அந்தியோக்கிய சபைதான் அவர் பவுலை அப்போஸ்தலனாக பிரித்து அனுப்புகிறது. We know that Timothy was sent from Lystra. தீமோத்தேயுவானவர் லிஸ்த்ரா என்ற சபையிலிருந்து அனுப்பப்பட்டவர் என்று நாம் வாசிக்கிறோம். So all these persons, all these workers should be separated from a local church. Without the separation and authorization of a local church, no one can go out for the work of the ministry. இவர்கள் எல்லோரும் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஏதாவது ஒரு ஸ்தல சபையிலிருந்து அவர்கள் சபையானது அவரை பிரித்தெடுத்து இந்த ஊழியத்துக்கு அனுப்புகிறது. பிரித்தெடுத்தலும் அங்கீகரித்து அனுப்புவதிலும் இல்லாத எந்த ஒரு ஊழியத்தையும் நாம் புதிய ஏற்பாட்டில் காண்பது அரிது. So this is not a result of any dream. இது ஏதோ கனவுடைய விளைவுகளாக இல்லை. Many people giving testimony that Lord has commanded me in a dream to go to North India and preach the gospel there. இது ஏதோ கனவு கண்டு அந்த கனவுடைய அடிப்படையில் அவள் போனதாக ஒண்ணும் இல்லை. சில மக்கள் குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள், நான் நார்த் இந்தியாவுக்கு போவது போல கனவு கண்டேன் என்று சொல்லிக்கொண்டு போகிற மக்கள். அப்படியாக நம்ம வேதத்தில் வாசிப்பது இல்லை. It should happen in the background of a church, in the context of a church. The church should recognize the gift of that person, and his gift will be evident gradually to the church, and then only that person can be separated and sent. அதாவது சபையானது அதை உணர முடியும். இந்த வரம் பெற்ற மக்கள் அவர்கள் ஊழியம் செய்கிற விதம், அவர்கள் சபையில் இருக்கிற விதம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது மெதுவாக வெளிப்படக்கூடியதை சபையானது அறிந்து கொண்டு அவர்களை பிரித்தெடுத்து இந்த ஊழியத்திற்கு என்று அனுப்புவார்கள். Saul and Barnabas were separated from church at Antioch after about 13 years, 13 or 14 years. பவுலும் பர்னபாவும் ஏறக்குறைய 13-14 வருடங்கள் கழித்துத்தான் சபையானது அவர்களை அங்கீகரித்து பிரித்தெடுத்து அப்போஸ்தலர்களாக அனுப்புகிறது. So the church had no doubt about their calling or their gift. சபையானது அவர்களது அழைப்பை குறித்தோ அவர்களது வரங்களை குறித்தோ எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அவர்களை பிரித்தெடுத்து அனுப்புகிறது. But today's situation is different. Many people they claim that I am called as an evangelist, but they are not doing the evangelistic ministry in the local church. இன்று காரியம் வித்தியாசமாக நடைபெறுகிறது. சில மக்கள் நான் சுவிசேஷகனாக இருக்கிறேன், நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர்கள் போய்கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் இருக்கிற ஸ்தல சபையில் சுவிசேஷகனுக்குரிய எந்த வேலையும் கூட அவர் செய்யாமல் இருப்பதை காண முடியும். So that is not a biblical pattern. அது வேதபூர்வமான ஒரு மாதிரி கிடையாது. Okay. So second thing we observe in the pattern of work is they worked, the person who separated as workers, they worked as a team in evangelism, discipleship and church planting and growth. இரண்டாவது அவர்கள் ஒரு குழுவாக செயல்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதாவது சீசரை உருவாக்குவது, சபைகளை ஸ்தாபிப்பது, சபைகளுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய காரியங்களை செய்வது என்று சுவிசேஷத்தை அறிவிப்பது என்று அவர்கள் இது போன்ற காரியங்களை, அதாவது இது போன்ற வேலைகளை செய்யக்கூடியவர்களாக ஒரு குழுவாக செயல்படுவதை நாம் காண முடியும். We don't have to doubt about this matter because it is very clear from the book of Acts and Epistles. இவை எல்லாம் மிகவும் தெளிவாக அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். There was no another thing. The third thing, there was no independent worker. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஒரு இண்டிபெண்டன்ட், அதாவது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு வேலையால், தேவனது வேலையால் என்று ஒருவரும் கூட நாம் பார்க்க முடியாது. We can see
Philip the evangelist was backed by the apostles and church of Jerusalem. பிலிப்பு சுவிசேஷகர் என்று சொல்லக்கூடியவர், அவருக்கு பின்பாக எருசலேம் சபையானது இருக்கிறது, அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் அந்த அவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை பின்தொடர்பணி செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் ஒரு புரிதல் காணப்படுகிறது. I'm not saying that every day he is controlled by the local church. அதாவது அவர் ஒவ்வொரு நாள் ஊழியத்தையும் அதாவது ஏதாவது ஒரு ஸ்தல சபையானது கட்டுப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்ற அவசியம் என்று சொல்வதில்லை நான். Even though he was led by the Holy Spirit to different places, definitely he had that connection with his mother church, his local church. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி அவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் கூட, அவரை அனுப்பின சபையோடு கூட இருக்கிற தொடர்பானது எப்பொழுதும் அவருக்கு இருக்க வேண்டும். அவர் அந்த சபைக்கு அவர் கணக்கு குவிக்க வேண்டும். அந்த சபையானது அவருக்கு பின்புலமாக இருந்து காரியங்களை செய்ய வேண்டும். And another thing we see, the workers, they were accountable to the sending church, even the apostles. வேலையாட்கள், முந்தின ஊழியர்கள், அவர்கள் எந்த சபை அனுப்பினதோ அந்த சபைக்கு அவர்கள் கணக்கு குவிக்க வேண்டும். அதே போல் அவர் எந்த குழுவோடு இருக்கிறாரோ அந்த குழுவுடைய தலைவருக்கு, அப்போஸ்தலருக்கு அவர் கணக்கு குவிக்க வேண்டும். Good example can be seen from the ministry of apostles Barnabas and Saul. பர்னபாவும் பவுலும் செய்யக்கூடிய ஊழியத்தில் இதற்குரிய எடுத்துக்காட்டை நாம் உணர முடியும், காண முடியும். Acts chapter 14 verses 26 and 27. அப்போஸ்தலர் 14, 27, 28. 26 and 27. 26, 27. அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைகளுக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீசருடனே அநேகர்கள் சந்தித்தார்கள். This is the end of their first mission journey. இது அவருடைய முதலாம் மிஷனரி பயணமாக இருக்கிறது. Yeah, they were sent from the church and they came back and gave report to the church. அவர்கள் சபையால் அனுப்பப்படுகிறார்கள், மீண்டும் சபைக்கு திரும்பி வந்து அதற்குரிய கணக்குகளை ஒப்புவிக்கிறார்கள். Even the apostles, they were accountable to the sending church. அவர்கள் அப்போஸ்தலராக இருந்தாலும் கூட அவர்கள் அனுப்பின சபைக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. Even an apostle was not totally independent, totally free. இவன் அப்போஸ்தலராக இருந்தாலும் கூட அவர்களுமாக தன்னிச்சையாக செயல்படுவதற்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. ஆனா பைபிள் வேதமான அனுபவிப்பது கிடையாது. In the biblical pattern of church and the work, there is always a check and balance. வேதபூர்வமாக சபைக்கும் ஒரு ஊழியருக்கும் வேலைக்கும் இடையே காணப்படக்கூடியது ஒரு சமநிலை பிரமாணத்தை ஒத்து காணப்படுகிறது. An apostle is accountable to the sending church. அப்போஸ்தலனானவர் அவரை அனுப்பின சபைக்கு அவர் கணக்கு குவிக்க வேண்டியவராக இருக்கிறார். And the elders of the church are accountable to the apostles who appointed them. Please, brother. The elders of one particular local church are also not free. They are accountable to the apostles who appointed them as elders. அதே போல் சபையுடைய மூப்பராக இருப்பவர்களும் கூட அவர்களை மூப்பராக யார் நியமித்தாரோ, எந்த அப்போஸ்தலன் நியமித்தாரோ அவருக்கும் கூட அவர் கணக்கு குவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் முழுவதுமான தன்னிச்சையான ஒரு வேலையாட்களாக கருதப்படுவது கிடையாது. So nobody is totally independent in the New Testament church pattern. புதிய ஏற்பாட்டில் சபை அமைக்கப்பட்ட விதத்தை பார்க்கும் பொழுது யாருமே தன்னிச்சையாக இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு குழுவாக மற்றவர்களோடு சபையோடு இணைந்து செய்வதற்காகத்தான் செயல்படுவதற்காகத்தான் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களாக ஏற்படுத்தினவர்களாக இருக்கிறார்கள். Nobody can rule like a king in the biblical pattern. Everybody is subjective, should be submissive and accountable and work as a team with cooperation. That is what we see in the New Testament. புதிய ஏற்பாட்டில் ராஜாவை போல சர்வாதிகாரம் உடையவர்களாக
செயல்படுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அவர்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து சபைக்கும் மற்றவர்களுக்கும் கூட அவர்கள் தாழ்மையோடு கணக்கு பிரிக்கிறவர்களாக ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ணி தாழ்மையாக செய்யப்படுவதற்கு தான் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Another pattern we see, apostles were the leaders of the work. அடுத்த ஒரு காரியம், அப்போஸ்தலர்கள் தான் அந்த ஊழிய குழுவுடைய தலைமைத்துவத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். In the book of Acts, we can see the first 12 chapters. We see the work under the leadership of Apostle Peter. Then from 13 onwards, we see the work carried out under the leadership of Apostle Paul. அப்போஸ்தலர் 1 - 12 வரை பார்க்கும் பொழுது அங்கு நடைபெற்ற எல்லா ஊழியங்களுடைய தலைமை பொறுப்பும் பேதுருக்கு கீழாக இருக்கிறது. 13 அதற்கு பின்பாக வரக்கூடிய எல்லா ஊழிய பொறுப்புகளும் கூட பவுலுடைய தலைமைத்துவத்துக்கு கீழாக காணப்படுகிறது. The first part, it was among the Jews. Second part, the work expanded to the Gentile world. So the apostles to the Jews, the primary apostles, they focused on the Jewish community. The apostle Paul, who was appointed as the apostle to the Gentiles, he took the gospel to the Gentile world. முதல் 12 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அந்த ஊழியமானது யூதர்களுக்கு மத்தியில் நடப்படக்கூடிய ஊழியமாக காணப்படுகிறது. அதற்கு பேதுருவானவர் தலைமைத்துவ பொறுப்பெடுக்கிறார். 13 கடைசி வரைக்கும் வாசிக்கும் பொழுது புறஜாதியரிடத்தில் சபை ஸ்தாபிக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கிறது. அதில் பவுலானவர் தலைமைத்துவத்தின் பொறுப்பெடுக்கிறார். And also we can see that there were more than one apostle in one mission team. It is ஒரு ஊழிய குழுவில் ஒரு அப்போஸ்தலனுக்கு மேற்பட்ட அப்போஸ்தலர்கள் நிறைய இருப்பதை காண முடியும். In the mission team of Apostle Paul, we can say mission team of Apostle Paul because he was the leader. But still we can see Timothy was an apostle. Then Epaphroditus was there. So some other brothers also were called apostles who worked along with Apostle Paul. பவுலுடைய அப்போஸ்தல டீமில் பவுல் தான் லீடராக இருக்கிறார், அப்போஸ்தலனாக இருக்கிறார். ஆனால் அவர் மட்டுமல்ல, தீத்துவும் மற்ற சகோதரர்களும் கூட அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களும் சேர்ந்து அந்த ஊழிய குழுவில் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள். So we cannot say that in one team one apostle should be there. It's not like that. More than one apostle can work together. ஒரு குழுவில் ஒரு அப்போஸ்தலன் இருக்க வேண்டும் என்பதல்ல, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூட ஒரு குழுவாக இணைந்து அப்போஸ்தலர்களாக இணைந்து ஒரு டீமாக செயல்பட முடியும். And these apostles mostly were responsible in selecting an area to work according to the leading of the Spirit, and also they assigned different ministries to the team members. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி இந்த அப்போஸ்தலரானவர்கள் அவர்கள் எந்த இடத்தில் வேலை செய்வது என்பதை அவர்கள் தீர்மானிக்க முடியும். எந்த இடத்திற்கு எந்த ஊழியரை அனுப்புவது என்று அந்த காரியங்களையும் கூட அவர்கள் முடிவு செய்ய முடியும். Okay. Another thing, the apostle intervened in local churches on request or when serious errors happened. இந்த அப்போஸ்தலர்கள் சபையுடைய வேண்டுகோளின்படி சபைக்குள்ளாக நுழைந்து காரியங்களை சரி செய்கிறார்கள், அல்லது சபையில் உபதேச குழப்பங்கள் அல்லது மிகவும் ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்படுமானால் அவர்கள் சபைக்குள்ளாக காரியங்களை சரி செய்வதை நாம் காண முடியும். In Corinth they requested help, but in Ephesus Apostle Paul he took initiative to send Timothy there. கொரிந்து சபையில் இவரிடத்தில் உதவி கேட்கப்படுகிறது, அவர் உள்ளே வருகிறார். ஆனால் எபேசியரில் பார்க்கும் பொழுது இவர் தானாக முயற்சி எடுத்து அந்த எபேசியரில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க முற்படுகிறார். Normally when elders were appointed, apostles had a minimum interference in the local church administration and work. ஒரு சபையில் மூப்பரான நியமிக்கப்பட்ட பின்பு அப்போஸ்தலரானவர் மிகவும் குறைவாகவே அந்த சபையோடு ஈடுபடுகிறார், காரியங்களை செய்வதை நாம் காண முடியும். Even though the elders were appointed, the apostles, the apostolic team maintained that communication with the churches. They encouraged and taught the churches through epistles and occasional visits.
மூப்பர்கள் ஒரு சபைக்கு மூப்பரை நியமித்தாலும் கூட அந்த அப்போஸ்தலர் ஊழிய குழுவானது ஒரு நல்ல ஒரு புரிதலோடு அந்த நல்ல ஒரு உறவோடு சபையோடு இருக்கிறார்கள். சபைக்கு ஏதாவது தேவைப்படுமானால் மிகவும் சாந்தத்தோடு காரியங்களை ஈடுபடுகிறார்கள், செய்து முடிக்கிறார்கள். Even though the elders were appointed in different local churches in the New Testament time, we cannot see that these local churches function totally independent of the apostolic team or the apostles. They had no administrative connection, but they were well connected by heart and doctrinally and in Christian fellowship in times of need. They were well connected. ஒரு குறிப்பிட்ட சபைக்கு மூப்பர்களை நியமிப்பது அப்போஸ்தலராக இருந்தாலும் கூட அவர்கள் மூப்பரை நியமித்த பின்பு அவர்கள் முழுவதுமாக தன்னிச்சையாக இயங்குவது கிடையாது. ஒருவேளை சபையுடைய நிர்வாகத்தில் அவர்கள் தலையிடாமல் இருக்கலாம், இணையலாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு அன்பில் அவர்கள் இருதயபூர்வமாக மனப்பூர்வமாக சபையோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவை ஏற்படும் பொழுது ஒரு சுமூகமான ஒரு உறவோடு கூட அவர் சபையோடு கூட பயணிக்கிற மக்களாகத்தான் அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். And the mission team, they received financial support from the different local churches. இந்த ஊழிய குழுவானது வெவ்வேறு சபையிலிருந்து அவர்கள் பொருளாதார சப்போர்ட்டை, பொருளாதார தாங்குதலை அவர் பெற்றுக் கொள்கிறார்கள், உதவிகளை. Yeah, it was the responsibility of the churches to support the mission team. அந்த சபையுடைய அது ஒரு பொறுப்பாகும், அந்த ஊழிய குழுவை தாங்குவது. 2 Corinthians 11:8. 2 கொரிந்தியர் 11:8. உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். Then Philippians chapter 4 verse 15 and 16. பிலிப்பியர் 4 15 and 16. Chapter 4 verse 15. 15-16. பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தூரம் அனுப்பினீர்கள். There we can see they received funds, they received financial support from different churches for the mission work. தேவனது ஊழியத்தை செய்வதற்காக அவர் பல்வேறு சபைகளிலிருந்து பொருளாதார உதவியை பெற்றதாக நாம் அறிகிறோம். Then they initiated and supervised the fund collection and distribution for common cause. ஒரு பொதுவான தேவை வரும் பொழுது அந்த அப்போஸ்தலருடைய அந்த குழுவில் இருக்கக்கூடிய தலைவரானவர் பணத்தை சேகரிப்பது, அதை பிரித்து கொடுப்பது என்ற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுக்கிறார். 1 Corinthians 16 verses 1 and 2. 1 கொரிந்தியர் 15:1-2. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 Corinthians 16:1. பரிசுத்தவான்களுக்கு சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தை சேர்த்து வைக்க கடவன். Yeah, they initiative a fund raising program for helping the believers in Judea. யூதேயாவில் இருக்கிற விசுவாசிகளுடைய தேவைகளுக்காக அவர்கள் தர்ம பணத்தை சேகரிக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள்.
So they not only initiated, they collected the fund and they took that fund to Jerusalem and they handed over to the elders there. அவர்கள் ஆரம்பிப்பது மட்டுமல்ல, அந்த பணத்தை சேகரித்து அதை கொண்டு சென்று எருசலேமில் இருந்த மூப்பர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். And one more thing we can see, they joined with the elders to settle doctrinal disputes in the whole church or in some particular churches. போதனைகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமானால் அந்த காரியங்களை சபையுடைய மூப்பர்களோடு சேர்ந்து பிரச்சனைகளை சரி செய்வதை நாம் காண முடியும். Acts chapter 15 is a good example. அப்போஸ்தலர் 15 நல்ல ஒரு உதாரணம் இதற்கு. They had a doctrinal issue about gospel, what really gospel is, or how a Gentile can get saved. That issue were discussed and settled by the elders and also the apostles. So they also involved in that settlement of the doctrinal issue. சுவிசேஷமானது என்ன, புறஜாதியர்கள் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து ஏற்படக்கூடிய உபதேச குழப்பத்தை அவர்கள் எருசலேம் சபையில் உள்ள மூப்பர்களோடு சேர்ந்து அவர்கள் அதை சரி செய்வதை கூட நாம் இந்த பகுதியில் பார்க்க முடியும். So these are the work we see in the New Testament carried out by the mission team for the Ephesians 4:11 combined together. புதிய ஏற்பாட்டில் இதுதான் தேவன் ஏற்படுத்தின வேலையையும் அதை செய்து முடித்த ஒரு விதத்தையும் கூட நாம் எபேசியன் 4:13 சம்பந்தப்பட்டதாக நாம் காண முடியும். Okay, so this is what for today. If you have any question, you can. ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேட்கலாம். If no questions are there, we can pray and stop.